ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க பட்டுக்குட்டி சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரண்டை கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அதை பறித்து எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. பல நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது. அதனால் எப்போ கிடைச்சாலும் தவறாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க இப்போ நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 10 பிரண்டை செடிக்கு பக்கம் நட்டு வச்சுருந்தேங்க. அதுலேருந்து கொஞ்சமாக கொழுந்து வந்திருக்குது. அந்த கொழுந்தையெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒயரில் சுற்றி மேலே போயிடுச்சுங்க. எல்லாம் ஒடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நேரத்துக்கு ஆகிற சட்னி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நமக்கு எங்கெங்கே கொழுந்து இருக்குதோ எல்லாம் பிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்து ஒடிங்க, கையை பிக்கும். நான் கொஞ்சமாக பிரண்டை இருக்கிறனால அப்படியே ஒடிக்கிறேன். உங்கள் வீட்டில் ரொம்ப பிரண்டை கிடச்சிதுன்னா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிள்ளறப்போ கையை பிக்கும். பாருங்கள், ஒரு நேரத்துக்கு தாராளமாக சட்னி அரைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு பிரண்டை வந்திருக்குது. நம்ம சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டில் இப்படி பிரண்டையை நட்டு வச்சிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இப்படி சட்னி அரைச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பிரண்டையை கழுவிட்டு சுத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிரண்டையை உள்ளே ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடணும். லைட் க்ரீன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பிரண்டை மொறுன்னு ஆகிற அளவு கூட நம்ம வதக்கலாம். இல்லைன்னா வாயெல்லாம் கொஞ்சம் அரிக்குங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் உளுந்தும் 1 ஸ்பூன் தாளிக்கிற கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடணுங்க. கலர் சேஞ்ச் ஆயிடணும், ப்ரௌன் கலராக. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். 2 கட்டை பூண்டு உரித்து வச்சுருக்கேன். மலைப்பூண்டு அதை உள்ளே சேர்த்திக்கோங்க. நார்மல் பூண்டாக இருந்தால் இன்னும் சேர்த்திக்கலாம். மலைப்பூண்டுங்காட்டி நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நல்லா அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க, உரித்து உள்ளே சேர்த்திக்கோங்க. 4 வரமிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவியும் சேர்க்கலாம், அப்படியேவும் சேர்க்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க பிரண்டையை உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப கிடச்சிதுன்னா பிரண்டை ஊறுகாய் கூட செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்போம். மறக்காமல் இப்படி குழந்தைங்களுக்கு சத்துள்ள பொருள்களாக, இயற்கையாக கிடைக்கிற பொருள்களாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.